சேலம் தலைவாசல் கூட்டுரோடு பகுதியில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தையும் அதனை சார்ந்த கட்டடங்களையும் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் முதலமைச்சர் நீண்ட நாட்கள் எதிர்பார்ப்பாக இருந்த அந்த கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்ந்த சேலம் மாவட்டம் தலைவாசலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையத்தை திறந்து வைத்திருக்கின்றார். அதன்படி கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டுரோடு பகுதியில் 1102 ஏக்கர் நிலப்பரப்பில் 564 கோடியே 44 லட்சம் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தையும் அந்த ஆராய்ச்சி நிலையத்தோடு இணைந்த நிர்வாக கட்டடங்கள், நுழைவு வாயில் வளைவுகள், விருந்தினர் மாளிகை மற்றும் 9 வளாகங்கள் என்று ஒட்டுமொத்தமாக 126 கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்வை பொறுத்தவரை சேலம் மாவட்டம் தலைவாசலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கால்நடை பூங்கா என்பது கடந்த ஆட்சி காலத்தில் 2019ஆம் ஆண்டு முதல் அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போது பணிகள் நிறைவடைந்து கால்நடை ஆராய்ச்சி மையம் திறக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் கால்நடை மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பால் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் இதில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலை அரசின் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் நாள் ஒன்றுக்கு ஒரு பசுவின் மூலம் 60 லிட்டருக்கு மேலே பால் தயாரிக்கப்படுகின்றது. எனவே அதுபோன்ற கலப்பின பசுமாடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய விதமாக விவசாயிகள் நேரில் சென்று பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலே கால்நடை விற்பனை என்ற அடிப்படையிலும் அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலையும் அரசின் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். மாடு உள்ளிட்ட அந்த பசு இனங்களுக்கு மட்டுமல்லாமல் கோழி, ஆடுகள் போன்ற அனைத்து வகையிலான கால்நடை சார்ந்த உற்பத்தி தொழில் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு இந்த நிலையத்தின் மூலமாக பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் 1102 ஏக்கர் பரப்பளவிலான 564 கோடியே 44 லட்சம் செலவீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான உயர் ஆராய்ச்சி நிலையத்தை தற்போது தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கின்றார்.